எங்கள் கிளப்புக்கு ஒன்று தனி வீடியோவா அப்படின்னு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகலாம். பட் ஆனால் நான் சாம சண்டை போட்டு தள்ளி விட்டுட்டு இல்லை இந்த வாட்டி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க எங்கள் கிளப்பு. டேய் நீ என்னத்த பேச போகிற, எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாருமே புலம்புறது வந்து எதுக்கு இத்தனை சைனிங், எப்படி இவ்வளோ சைனிங்கு, இந்த சைனிங் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஷனு. இந்த எபிசோடே வந்துட்டு செல்சிக்கு வந்து நான் ஒரு 3 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். த குட்டு, த பேடு, த அக்லி. சரி, த குட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்சஸ்ஸு அண்ட் அப்புறமா வந்து ஒரு ஆர்கனைசேஷனே வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா ஐடியாலஜி மாறும்னுவாங்க. ரோமன் வந்து எங்களுக்கு லீட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவரோட ஐடியாலஜி எப்படி இருந்ததுன்னா, நல்ல பிளேயராக வாங்குவோம், காஸ்ட்லி பிளேயர்னாலும் பிரச்சனை இல்லை, நான் காசு கொடுத்து அவனை வாங்குவேன், ட்ரோஃபி டப்புன்னு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்து. இப்போ இருக்கிற ஓனர்ஸ் வந்து அந்த மாதிரி யோசிக்கிற கும்பலே கிடையாது. அவங்க பண்ண ஃபஸ்ட்டு பெரிய விஷயம், இப்போ எல்லாருமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு ப்ரைஸ் கொடுக்கறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் வெரி அண்டர் ஸ்போக்கன் டாபிக் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, வேஜ் பில் ஒரு செல்சி பிளேயருக்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, ஏன் கார்னர் கேலகரு, லாஸ்ட் இயர் மேசன் மவுண்ட்டு, ட்ரெவர் சாலபா அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வீக்லி பே ஸ்கேல் வந்துட்டு ஒரு 150K இல்லைனா 100K கிட்ட இருந்தது. ஆனால் இப்போ செல்சியோட வேஜ் பில்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புது பிளேயர் வந்தாலும் 60K to 70K ரேஞ்சில் தான் வந்துட்டு அவங்க பர் வீக் சேலரி கொடுக்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 60 to 70K வேஜ் பில் தான் இருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டெர்லிங்கான ட்ரிகராக கூட இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவன் அந்த ஸ்குவாடில் இல்லாததுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது அதெல்லாம். ஸோ இதில் குட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒரு காமன் வேஜ் பில்லுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் பிளேயர்ஸ் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி போகுது பேசிக்காக. இப்போ என்னென்னா, எங்களெல்லாம் வந்து போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்க, உன்குங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜரியிலேயே போனான், ஆனால் சம்பாரிச்சான். பட் இப்போ வந்துட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு என்குக்கு வந்துட்டு ஒரு 250K பர் வீக்கு இல்லைனா 300K பர் வீக் கொடுக்குறாங்கன்னா, அவன் பாட்டு ஜாலியாக வந்துட்டு எனக்கு இன்னும் ரிக்கவரிக்கு 6 மாதம் ஆகும் 8 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இயரே வந்துட்டு அந்த வேஜ் பில்லில் இருப்பான். பட் ஆனால் இப்போ என்னன்னா, அங்கே எத்தனை மேட்சஸ் விளையாடுவோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு போனஸஸ் வரும், இல்லைனா உனக்கு மினிமம் வேஜ் பில்லுன்ற ஒரு லாஜிக்கில் தான் போயிட்டுருக்காங்க. 60K 70K தான் கொடுப்போம், நீ வந்து 10 மேட்ச் விளையாடினியா அவனுக்கு ஒரு போனஸ், 20 மேட்ச் விளையாடினியா ஒரு போனஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் கோல் பால்மருக்கு வேறு நடந்து ரீசெண்டாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு குட்டுன்னுவேன். என்சோ மெரஸ்காவும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மேனேஜராக இருக்கான். அவன் வந்து எனக்கு வந்து வேண்டிய மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஓனருக்கும் நானும் மைண்ட் சிங்கில் இருப்பேன்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறேன். ஏன்னா எனி அதர் டிப்பிக்கல் மேனேஜர், இப்போது போச்சட்டினோவை நம்ம வச்சுருந்தோன்னா சாலபா இருந்திருப்பான், கார்னர் கேலகர் இருக்கணும்னு சொல்லியிருப்பான். பட் ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாருமே புது பிளேயர்ஸு, ஐ எம் ரெடி டு டீல் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான், விச் இஸ் ப்ராபப்ளி கோயிங் டு ஒர்க் அவுட். பட் ஆனால் இமீடியட்டாக வந்துட்டு சூப்பராக மாறுமானா அது எனக்கு டவுட்ஃபுல் தான். ஸோ இது குட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கு மேலே என்னாலையும் முட்டு கொடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ அதனால் பேடுக்கு வந்துடுவோம். பேடோட பெரிய இது இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்பர் ஆஃப் ஸ்குவாடில் பிளேயர்ஸு இப்போவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 43 பிளேயர் இருக்காங்க. என்னோட கான்ஃபிடென்ஸ் என்ன, பை ஆகஸ்ட் 30 எப்படியாவது அது வந்து 25 பிளேயர் கொண்டாந்துருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸு. பட் செல்சியில் வந்து பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அண்டர் 23 கூட விளையாட வைக்கிறது வந்துட்டு புதுசெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் மலுடான்னு ஒருத்தர் இருந்தான், அவன்லாம் வந்துட்டு நல்ல பிளேயர், ஆனாலும் வந்துட்டு ஒரு சீசன் வந்து வெறும் அண்டர் 23 கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சீசனை ஓட்டினான். ஸோ இப்போ யாராக கிளம்பல, ட்ரெவர் சாலபாவோ இல்லை பென் சில்வெல்லாம் கிளம்பலன்னா அசால்ட்டாக வந்துட்டு அண்டர் 23 கூட போய் ட்ரெயின் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க தான். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து டேனி ட்ரிங்க் வாட்டர்னெல்லாம் ஒருத்தன் 40 மில்லியன் கொடுத்து வாங்கின ஒரு பாயிண்டில். அவன்லாம் வந்துட்டு அண்டர் 23 கூட வாழ்ந்துட்டு போனான் எனக்கு தெரிஞ்சு செல்சியில். ஸோ இந்த ஸ்குவாட் சைஸை வச்சுக்கிட்டு நம்ம ஜிம்முக்கு போனீங்கன்னா தெரியும், நம்ம வேயிங் மிஷினில் வந்துட்டு செஸ் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு 3 பேர் நம்ம முடிப்போமான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இப்போ செல்சியோட ஜிம்மு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம ஆந்திரா மெஸ்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு ஒருத்தன் முடிக்கிறான்னா அடுத்தது நம்ம உட்காரலாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ செல்சியோட கிச்சனும் அப்படி தான் இருக்குன்றது தான் மேட்ரு. ஏன்னா எவன் முடித்தா அடுத்து நம்ம டேபிள் கிடைக்குன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்சோ மெரஸ்கா இல்லை பெப்பே இருந்தால் கூட இவ்வளோ பெரிய ஸ்குவாடெல்லாம் மேனேஜ் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பேடான சிச்சுவேஷன். பட் இது கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு ஹோப் என்னென்னா ஆகஸ்ட் 30 கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ இது பார்ப்போம். இதில் வந்து நிறையா ட்விஸ்ட்டில் என்னென்னா விக்டர் ஓசிமன் எல்லாம் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அப்போ அந்த ஸ்குவாடே வந்து ஒரு அப்லிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் விக்டர் ஓசிமனுக்கும் பிரச்சனை என்னென்னா அவனையும் வந்து இவங்க இப்போ வச்சுருக்க வேஜ் பில் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர பார்க்குறாங்க. அது ஹைலி அன்லைக்லி. ஏன்னா விக்டர் ஓசிமன் வந்துட்டு 300K per week டார்கெட் பண்ணுறான். அண்டு இவங்க வந்து ஏதோ லோன் ப்ளஸ் ஆப்ளிகேஷன் டு பை டீலில் தான் பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு டீஜாவு மாதிரி ஒரு என்ன சொல்லணுன்னா, லுக்காகு எங்களுக்கு வந்தான், அவன் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு விளையாடவே இல்லை. பட் இப்போ விக்டர் ஓசிமன் வரத்துக்கான வாய்ப்பே வந்து லுக்காகுனால தான் எங்களுக்கு நடக்க போகுதுன்னு தோணுது. ஸோ அது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஏன்னா விக்டர் ஓசிமன் வந்து தான் ஆகணும்னு சொல்ல வரல, பட் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். ஃபைனலி தி அக்லி. ஆஸ் அ செல்சி ஃபேன், ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன், ஒரு அகாடமி பிளேயருக்கு வந்து மரியாதை கிடைக்கலன்னா இட் வில் ஆல்வேஸ் பி ஹர்ட்ஃபுல். அதில் வந்து நாங்கள் இந்த வாட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 பிளேயருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணோம். அதில் பெரிய ஒரு பிளேயர் யாருன்னா கானர் கேலகர். அதாவது ஒரு சின்ன பையனை ஒரு 6 வயசு 7 வயசுலேருந்து ஆட ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டல் பேலஸ்க்கு ஒரு லோன் மூவ் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 வருஷம் செல்சிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சர்டனிட்டியாக இருந்து ஃபைனலாக வந்து அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு போய் 5 நாள் அங்கே தங்கிட்டு திரும்ப வந்து செல்சி கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் விளையாட மாட்டேன், வெயிட் பண்ணு, கான்ட்ராக்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் பிஹேவ் பண்ணது வந்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது ஆஸ் அ செல்சி ஃபேன். என்ன ஒரு ஹோப் என்னன்னா வெயிட் பண்ணுவோம், இன்னொரு கானர் கேலகர் இப்போ இருக்கிற குரூப்லேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறது தான் எங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. பட் அது பார்ப்போம். அதே மாதிரி ட்ரெவர் சாலபாலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 2 சீசன் முன்ன வந்துட்டு என்னோட செல்சி மஸ்ட் வாட்ச் பிளேயர்ஸில் சொல்லியிருந்தீங்கன்னா ட்ரெவர் சாலபா இருந்தான். ஏன்னா எங்களோட ஃபைனல் இந்த லாஸ்ட் 5 இது மேட்சஸ் நாங்கள் வந்து லாஸ்ட் சீசன் வின் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசன் வந்து ட்ரெவர் சாலபா தான் இருந்தான். ஸோ ட்ரெவர் சாலபா இல் ஆல்சோ நாட் பி தேர்ன்றது ஒரு கான்க்ரீட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ பேசுகிறப்போ ப்ரோயாவும் கிளம்பிட்டான். ப்ரோயா வந்துட்டு இப்ஸ்விட்ச்க்கு விற்றுட்டாங்க. ஸோ ஐ எம் ஷுர் இப்போது பை த டைம் லீக் இது இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ க்ளோஸ் ஆகிறப்போ கிட்டத்தட்ட எங்களோட பழைய டீம் யாருமே இருக்க மாட்டாங்க. வெறும் ரீஸ் ஜேம்ஸ் மட்டும் இன்னும் எதுவும் கை காட்டாமல் இருக்காங்க. அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. மேபி பிகாஸ் ரீஸ் ஜேம்ஸோட சிஸ்டரும் வந்துட்டு விமென்ஸ் டீமில் கொஞ்சம் பெரிய பிளேயராக இருக்குது. அதனால அவங்க வந்துட்டு அந்த பாண்ட் அப்படியே கண்டினியூ பண்ண பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. பட் அது இட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல். அண்ட் எஸ்பெஷலி இனிமேல் அகாடமி பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு என்ன மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆஸ் அ ஓனர் தே மேட் வின், பட் ஆஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு தே ஹாவ் லாஸ்ட் அ கப்புள் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அவங்களோட வே ஆஃப் ஒர்க் அது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஐ எம் ஹோப்ஃபுல். நான் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் வின்டர் பிரேக் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு வந்து செல்சி வில் பி அ ப்ராப்பர் டீம்னு தோணுது. பட் ஆனால் இப்போதைக்கு கிராஸ் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி லுக் ஃபார் திங்ஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.